எல்லாமே அதை தேடி போய் சேருமே தவிர அது பொருள்களை தேடி அந்த குழந்தைங்க எதுவுமே வராது. அங்க அங்க வரைக்கும் தான் சாமி உன் சொர்க்கம். இங்க என்ன தெரியுது? நரகம் தெரியுதா, சொர்க்கம் தெரியுதா? 3 வயசுல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பாக்கியா? புரியுதா? அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ வாழ்றது 12 வயசுக்கு மேல நீங்க வாழ்றதெல்லாம் நரகம். இறைவனுடைய பார்வையும் அவங்களுடைய நடைமுறையும் 6 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அந்த 6 வயசு வரைக்கும் தான் அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். 6 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவங்க விளையிடுவாங்க, இந்த காலகட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் சிறுக 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 சிறுக. அப்போ 12 வயசுக்கு மேல வாரது பூரா வில்லங்கமா தான் இருக்கும். அதுவும் இப்ப கலியுக காலம் வந்து வளர்ச்சி அடைய 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 பிறக்கிற 6 வயசுல இருந்தே ஆரம்பிக்குது. 6 வயசுல இருந்தே ஆரம்பிக்குது சேட்டைகள், அதுக்கு பண்ற இதுகள். புரியுதா? அப்ப அதே பேருக்குனே சொல்லியிருக்கல, இன்னொரு 15 ஆண்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா 1 கிராம் கம்மல் கூட யாரும் காத்துல போடாதீங்க, காதை அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா சோத்துக்கு வழி இருக்காது, வேலைகளும் போதுமான அளவு இருக்காது, நமக்கு வருமானம் கையில இருக்காது. ஆனா வயிறு பசிக்கும்ல, ஒண்ணு இல்லைன்னு அதை பசிக்காம இருந்துக்கிறோமா என்ன? பசி வந்துட்டா 10ம் பறக்கும். கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. என்ன செஞ்சினாலும் பசியை போக்கணுங்கிற எண்ணம் தான் மனுஷனுக்கு வரும். பிற காதை இருக்கிறது என்ன, சங்க கூட அறுத்துட்டு